சுவையான தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் பாரதிய வித்யாபவன் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ரக்ஷா. நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மையில் நம்முடைய பங்கு என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். நொய்யலாறு மீன்களாம் எங்க போச்சு, நாம போட்ட நெகிழி பொருள மாட்டிக்கிச்சு, நெகிழி பையில மூச்சு முட்டி துடிச்சிருச்சு, நம்ம உதவி எதிர்பார்த்து செத்துடுச்சு. ஒரு திரைப்படத்தின் முடிவே இங்கேதான் இருக்க வேண்டும் என்று விரும்பும் மக்களுக்கு ஏன் இது உயிரினங்கள் வாழ்க்கையும் அவ்வாறு இருப்பது பிடிக்கவில்லை. பாடலில் முதல் 3 வரிகளை என்னால் மாற்ற இயலாது. ஏனென்றால் ஏற்கனவே நிலம், நீர், காற்று, ஆகாயம் 4 மாசம் விட்டது. ஆனால் நம் மீதுள்ள நம்பிக்கையால் இறுதி வரி என்னால் மாற்றி எழுத முடியும். மாற்றிடுகிறேன். எல்லாரும் மீன்களாம் எங்க போச்சு, நாம போட்ட நெகிழி பொருள மாட்டிக்கிச்சு, நெகிழி பையில மூச்சு முட்டி துடிச்சிருச்சு, நம்ம போய் விடுவிச்சதோ சிரிச்சிருச்சு. ஆகவே பாடலின் வரியை நான் மாற்றிவிட்டேன். நிஜத்தில் நாம் மாற்றிவிடலாம். அறிவினால் ஆகுவதும் நோக்கியது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அதாவது பிற உயிர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்ற அறிவினால் ஆகும் பயனுண்டோ? 10ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் மேலாண்மை என்ற பாடப்பட்டதற்கு பயனுண்டோ என்று நான் கேட்கலங்க. கோயில் பிள்ளைகளே கேட்கிறாரு. அதுவும் பொங்கல் விடுமுறைகள் வரப்போதா குற்றாலத்துக்கும் கொடிவேற்கும் நல்லா ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு பாக்கெட்டையும் அங்கே போட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு இயற்கையா சுத்தம் பண்ணி நல்லான்னு கிளம்பிடுவோம். எங்க ஒரு 4 அடி போட்ட மண்ணு கூட பூக்கு சேர்க்கவே இல்லாம தேன் எடுத்து அந்த பூவோட மகரத்தையும் பரப்பி இயற்கை உதவிட்டு வருது. 6 அடி கொண்டு மாநிலரோ இயற்கை அழிச்சிட்டு வரும். ஒரு மீனவர் சொல்றாரு, தெலுங்கு வினாங்கு போன்ற மீன்களெல்லாம் பாசியம் உண்டு, நீர்நிலைகளை சுத்தம் பண்ண முடியுங்க. இப்போ சோப்பு சாப்பிட்டு செத்து போய் அதனால சோப்பு வாட வருதுன்னு சொல்றாரு. நீருக்குள்ள வாழும் மீன்கள்